வணக்கம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பொறுப்பாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம், என்னை திட்டலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பேசலாமா வேணாமான்னு ரொம்ப பெரிய ஒரு சந்தேகத்திலே இருந்தேன். அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்டாலினை போய் பார்த்தார். அது ஒரு சாதாரண நிகழ்வு. அது அவர் ஒரு மரியாதை நிமித்தமான நிகழ்வுன்னு சொன்னாரு. அந்த போட்டோவை நான் பார்த்த உடனே எனக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேல எப்பயும் போல அண்ணன் எது செஞ்சாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும். ஏன்னா நமக்கே அரசியல் சொல்லி கொடுத்தது சீமான் அண்ணன் தான். அப்படிங்கும் போது அவர் ஒரு விஷயத்த செஞ்சாரு, அது காரணம் இல்லாம இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலுமே அந்த போட்டோவை நான் பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அது டக்குன்னு மனசு ஏத்துக்கல. பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அந்த ஒரு போட்டோவை வச்சு அவங்க பண்ண பரப்புரை கொஞ்சம் நஞ்ச பரப்புரை இல்ல. அது கொஞ்சம் நஞ்ச அவதூறு இல்ல. ரீல்ஸ் மூலமா, யூடியூப் மூலமா, பேஸ்புக் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா பார்க்காதவங்களோட பார்க்க வச்சுட்டாங்க. நம்ம அதுக்கு பதில் சொன்னோம். ஆனா நம்ம சொல்றது அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகல. சாட்டை துறைமுருகன் பேசுறது மட்டும்தான் ஒரு 2 லட்சம் பேர் பாக்குறாங்க. அதுல முக்காவாசி பேர் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான். நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவதூறுகளுக்கு பதில் சொல்றதை கேட்டு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்ல. பொதுமக்கள் கிட்ட அவதூறு போகுது. அந்த அவதூறை நம்ம திருத்துறதுக்கு நம்மளால அந்த அளவுக்கு வீச்சு கொண்டு போக முடியல. சீமான் ஸ்டாலின் கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு. இவ்வளவு நாள் சீமான் ஸ்டாலின் எப்படி திட்டினாரு. இப்ப ஏன் திட்டுறது இல்ல? இப்ப உங்க கட்சிக்காரங்க எல்லாம் விஜயை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டாலினை திட்டுறது கம்மியாயிடுச்சுன்னா அவர் போய் பார்த்துட்டு வந்த உடனே அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணம் கைமாறிடுச்சு அப்படின்னு பரப்பி விட்டாங்க. அது பொய் தான். ஆனா அவங்க அதை அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. நீங்க அதை மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டு தான் ஆகும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் பதில் சொல்றேன், நிறைய பேர் பதில் சொல்றாங்க. நம்ம பதில் சொல்றது 1000 பேர், 2000 பேர், 10,000 பேரை தாண்ட மாட்டேங்குது. ஆனா அவங்க கொண்டு போறது லட்சக்கணக்கில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அரசியலே தெரியாதுன்ற போய் பேசினா கூட சீமான் ஸ்டாலினை பார்த்தாரு, அதனால அவர் பொட்டி வாங்கிட்டாருன்னு சொல்றான். என்கிட்டயே சொல்றான். நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கேன். என் கண்ணு முன்னாடி 2 பேர் பேசிட்டு இருக்கான். என்ன யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் பேசிட்டு இருக்கான். அந்த போட்டோவை பத்தி அண்ணன் காசு வாங்கிட்டாருன்னு பேசிட்டு இருக்கான். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இதுதான் ரூட் மாஃபியா, ரூட் மீடியாவுடைய வெற்றி. புரியுதுங்களா? அடுத்தது அந்த விக்னேஷ் அவர்களுடைய தாயார் கொடுத்த பேட்டி, விக்னேஷ் மரணத்தினால அண்ணன் சீமான் அவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு இதை பயங்கர வேகமா பரப்பினாங்க. நாம பதில் கொடுத்தது அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகல. நீங்க உண்மையை தயவு செய்து ஒத்துக்குங்க. யார் ஒருத்தன் தோல்வியை ஒத்துக்கிறானோ, இந்த இடத்துல நான் கோட்டை விட்டுன்னு ஒத்துக்கிறானோ, அவன் தான் அந்த பாடத்தை கத்துக்கிட்டு ஜெயிக்க முடியும். நம்ம பதில் கொடுத்தோம், இல்லன்னா சொல்ல. ஆனா நம்ம பதில் கொடுத்தது அவங்க அளவுக்கு போய் சேரல. அந்த அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி இதை எப்படி கொண்டு போலாம், இது எப்படி சீமானோட இமேஜை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணி அதை அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இப்ப நான் காட்டுற பாருங்க. இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆப், மொபைல் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்ல வர்ற நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன்ல பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த கரும்பு விவசாயத்தினா தான் வந்துட்டு. தேர்தலுக்கு முன்னாடியே இதான் வந்துட்டு இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச உங்க ஆளுங்க கிட்ட சொன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறப்பா மாத்திரம்பான்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பழைய கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய அபிஷியல் ஆப்ல இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இதனாலதான் நம்ம தோத்தமா, இது ஒரு பெரிய மேட்டரா அப்படின்னு எளிதா எல்லாம் கடந்து போயிடுறாங்க. உண்மைதான், இதெல்லாம் நம்ம தோக்கல. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஐடி விங் எந்த அளவுக்கு துரிதமா இருக்காங்க, எந்த அளவுக்கு விழிப்பா இருக்காங்க, டக்குன்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான உதாரணம் இதான். இப்ப ஏன்னா இனிமேல் எல்லாத்தையும் தீர்மானிக்க போறதை தான் தீர்மானிக்க போகுது. ஒரு ஐடி விங் அபிஷியல் ஆப்லயே இது சரி பண்ணாம இருக்காங்கன்னு தோணுமா தோணாதான்? அது நம்மளுடைய செயல்பாடுகளை பத்தி மத்தவங்களுக்கு விமர்சனம் வருமா வராங்க? அது இன்ன வரைக்கும் சரி பண்ணவே இல்லை. திமுகவுக்கு எனக்கு தான் போட்டியே அப்படின்னு சொன்னது, இது வரைக்கும் கேம் விளையாடிக்கிட்டு இருந்த, இது வரைக்கும் டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்த, பாட்டு பார்த்துக்கிட்டு இருந்த இளைஞர்கள் முதற்கொண்டு, நாடகம் பார்த்துட்டு இருந்த பெண்கள் முதற்கொண்டு எல்லாருக்கிட்டையும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டியே அப்படின்னு அந்த சமூக ஊடகம் மூலமா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. கரூர் விவகாரத்துல என்னை பழி வாங்க பாக்குறாங்க அப்படின்னு வந்தால் சொன்னது தொலைக்காட்சியில பார்த்ததை விட சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் பார்த்து அவர் மேல அனுதாபப்பட்டதான் அதிகம். நான் ஒத்தையாளு, எல்லா கட்சியும் சேர்ந்து என்னை எதிர்க்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னது எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்திருக்கு. இது எல்லாமே பொய் தான். ஆனாலும் பொய்யை அவங்க உண்மை மாதிரி கொண்டு போயிருக்காங்க. எல்லாருமே பொய் உண்மை மாதிரி கொண்டு போற ஆளுங்க தான். ஆனா அவங்க கொண்டு போன அளவுக்கு அடிமட்டம் வரைக்கும் யாருமே கொண்டு போகல. இதை எல்லாருமே திறந்த மனதோடு ஒத்துக்கணும். நம்ம கொடுத்த பதிலும் அடிமட்டம் வரைக்கும் போய் சேரல. ஒரு விஷயத்த நான் சொல்றேன், இதனால எல்லாம் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, திட்டாலும் பரவாயில்ல, நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை ஒரு டிராவிட் கிடையாது, தோனி. இன்னைக்கு நமக்கு அண்ணன் திலீபன் அவர்களுடைய குணம் இப்ப நமக்கு தேவைப்படாது. இப்ப நமக்கு தேவை அண்ணன் பால்ராஜ் அவருடைய குணம் தான் நமக்கு வேணும். நல்லா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். தடுப்பு ஆட்டு ஆடுறவங்க தேவையில்லை. இப்ப அட்டாக் பண்றவங்க தான் நமக்கு வேணும்.
மூர்க்கத்தனமான முடிவுகள் எடுக்கணும். நம்ம மேல ஒரு அவதூறு பரப்புறோம்னா நீ 4 பரப்பு நேரடியா பண்ணாத, மறைமுகமா ஏன் அவதூறு பரப்பு கூட அவசியம் கிடையாது. உண்மையை நீ தோண்டி எடுத்து அவனுக்கு முன்னாடி குறைய நீ கொண்டு போய் சேர்த்தினாலே போதும். அட்டாக் மோடுக்கு போறவங்க தான் இப்ப ஜெயிக்க முடியும். வர்றதை தடுக்கிறவங்களால ஜெயிக்க முடியாது. என்னை கேட்டீங்கன்னா கார்த்திகா மாதிரி, இடும்பாவனம் கார்த்திக் மாதிரி இறக்கமே பார்க்காம சமூக ஊடகங்கள்ல அவன் ஒரு அடி வைக்கும் போது நம்ம 4 அடி திருப்பி வைக்கணும். அந்த மாதிரி ஆட்களை தலைமைக்கு போட்டு 24 hours நம்ம செயல்பட்டுட்டே இருக்கணும். அவன் அடிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அவன் ஒரு அவதூறு போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. அவன் போடுற அவதூறுக்கு நம்ம பதில் சொல்லணும். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் 4 அவனை பத்தி நம்ம போட்டு விடணும். அவன் என்ன பண்ணுவான், அந்த 4க்கு அவன் பதில் சொல்லிட்டு இருப்பான். பதில் சொல்றதுதான் அவன் நேரம் இருக்கும். நம்மளை பத்தி அவதூறு பண்றதுக்கு நேரம் இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரியான ஆட்களை நம்ம போடணும். நடப்பு சூழ்நிலை அக்ரஸிவா மூர்க்கமா செயல்படுற ஒரு தலைமை ஐடிவிக்கு வேணும். நீங்க டோட்டலா உங்களுடைய வெற்றி ஐடிவி கிட்ட தான் இருக்கு. அதை என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, இப்ப அப்படி மாறி இருக்கு. போன தேர்தலாம் அப்படி இல்ல, கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப மாறி இருக்கு. பாவமே பார்க்கவே கூடாதுங்க. நாகரிகம் ஐடிவிங்ல பார்க்க கூடாதுங்க. ஐடிவிங்ல மெதுவா செயல்படக்கூடாதுங்க. ஐடிவிங்ல நியாயம் தர்மம்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் இந்த தேர்தல் நமக்கு புரிய வச்சிருக்குதுங்க. என்னைக்கு நீங்க இதை புரிஞ்சுக்க போறீங்க? நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ பயன்படுத்தவே நமக்கு முதல்ல தெரியலங்கிறதா ரொம்ப அனுதாபமான விஷயம். ஒருத்தன் என்னைய கரூர் விவகாரத்துல பழிவாங்க பாக்குறாங்கன்னு சொல்லும் போது 41 உயிர்கள் போயிருந்தா கூட மக்கள் அவன் மேல பாவம் பாக்குறாங்கல்ல, அவன் நம்ப வச்சிருக்கான்ல. அப்ப பொய்ய ஒருத்த நம்ப வைக்கும் போது உண்மையை நம்மளால ஏன் நம்ப வைக்க முடியாது? முடியும். ஆனா போதுமான அளவுக்கு நம்ம போய் ரீச் ஆகுறது இல்லை. போதுமான அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்குறது இல்ல. அந்த பயிற்சியை மக்களுக்கு கொடுக்கறது இல்ல. இருக்கிற ஸ்ட்ரென்த்த பவரை நம்ம பயன்படுத்துறது இல்லை. இதுதான் உண்மை. இது பெரிய ஒரு ஆதங்கமா இருக்கு. பொய்ய நம்ப வச்சு அழகா ஜெயிச்சு இன்னைக்கு உக்காந்துட்டாங்க. அடுத்த 5 வருஷம் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம அவனோட அதிகமா செயல்பட்டு அவன் 10 லட்சம் பேர்கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போறான்னா நம்ம 20 லட்சம் பேர்கிட்ட கொண்டு போனா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். எந்த ஒரு ஐடிவிங் மத்தவங்களோட அதிக ரீச் கொண்டு போகுதோ, உண்மையை நம்ப வைக்குதோ, அவதூறுகளை முறியடிக்குதோ, சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்களோ, நல்ல பயிற்சி எடுத்துட்டு வேலை செய்யறாங்களோ, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. வருது இப்ப இருக்கிற காலம் ஐடிவிங்க காலம், சமூக ஊடகங்கள் காலம். இப்ப கூட ரஜினி பேட்டி கொடுத்தது நீங்க பாத்திருப்பீங்க. சமூக ஊடகங்கள் தான் விஜய் முதலமைச்சரா உதவி செஞ்சுச்சுன்னு அவரும் சொன்னாரு. அதுதான் 100% உண்மை. இந்த கடைசியில ஒரு வாரம் 10 நாள்ல அவர் பேசின பேச்ச அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ரூட் மாஃபியா ஐடிவிக்கு மூல முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம். இன்ஸ்டாகிராம்லயே சேர்த்துட்டான், பேஸ்புக்ல கொண்டு போய் சேர்த்துட்டான், யூடியூப்லயே கொண்டு போய் சேர்த்துட்டான். காலேஜ்ல உட்காந்து கேண்டீன்ல சாப்பிடுற பையன்ல இருந்து, பஸ்ல பண்ணிக்கிற பையன்ல இருந்து, வெட்டியா சுத்திட்டு இருக்கிறவன்ல இருந்து எல்லாரும் மொபைல்ல அதை பார்த்தான். அவன் எல்லாம் மொபைல்ல பார்க்காதவருக்கு போய் சொல்லிட்டான். எல்லாருக்கும் பாவம் வந்துருச்சு. அபரிமிதமா வேலை செஞ்சு உண்மை மாதிரியே பொய்ய பரப்பி அன்னைக்கு சீமான் மேலையும் நாம் தமிழ் கட்சி மேலேயும் அவதூற பரப்பி மக்கள் மனதுல தப்பா கொண்டு போயிட்டாங்கன்னா நம்ம பண்ற எல்லா வேலையுமே பிரோஜனம் இல்லாம போய். அது உங்க புரிஞ்சுக்கிறீங்களா புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம். எப்பயுமே நம்ம மற்ற எல்லா கட்சியோட நாம் தமிழர் கட்சி கிட்ட அதிகமான ஆட்கள் இருக்காங்க, அதிகமான திறமை இருக்கு, அதிகமான தன்னெழுச்சியான தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க மத்தவங்க காசு கொடுத்தாதான் பண்ணுவான். ஆனா நம்மளால தன்னெழுச்சியா பண்ணுவான். அண்ணன் சீமான் வந்துடணும் ஆட்சிக்கு, தமிழ் தேசியம் வரணும்ட்டு பண்ணுவான். ஆனா அவங்க கிட்ட மிஸ் ஆகிற விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு பயிற்சி இல்லை. மொபைல் வச்சிருக்காங்க, அவங்களா பதிவு போட பழகிறாங்க, அவங்களா போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 500 யூடியூப் சேனல் மேல இருக்கும். பல வருஷமா வியூஸே போகாம, சப்ஸ்கிரைபே இல்லாம அவங்களும் மானாவரியா போஸ்ட் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் சீமான் வரணும், நாம் தமிழ் கட்சி வரணும் அப்படின்னு போஸ்ட் போட்டுட்டே இருக்காங்க. 5 வருஷம் ஒரு சேனல் இருக்குது, 1000 சப்ஸ்கிரைபர் கூட இல்ல. ஒவ்வொரு வீடியோவும் 50 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. இதே ஒரு வேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தா இந்நேரம் அந்த ரூட் மாஃபியா அவங்களை கூப்பிட்டு வாப்பா, அவனுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன ட்ரைனிங், இப்படி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, இப்படி பண்ணினா உனக்கு நல்லா வரும், நீ இந்த இடத்துல தப்பு பண்ற, தமிழில் உனக்கு வைக்க தெரியல, இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஹேஷ்டேக் வைக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி அவனை திருத்தி அவனை தன்னுடைய படையில ஒரு சிறந்த போர் வீரனா அவங்க மாத்திருப்பாங்க, மாத்திக்கிட்டே இருக்காங்க. அதுதான் உங்களோட வெற்றியின் ரகசியம். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், பேப்பர்ல கணக்கெடுத்து வச்சுக்கிறோம். யூடியூப்ல இவ்வளோ, பேஸ்புக்ல இவ்வளவு இருக்கு அப்படின்னு பண்றோம். எல்லாம் இருக்கு. ஆனா என்னாச்சு, அனல் மாதிரி ஃபயர் மாதிரி செயல்படுற சேனல் ரொம்ப கம்மி. நம்மளால பணம் இல்லாமே அந்த வேலையை செய்ய முடியும். அந்த அளவுக்கான ஆட்கள் நம்ம கிட்ட இருக்காங்க, அந்த அளவுக்கான வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கு, அந்த அளவுக்கான வெறி நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதை எல்லாமே நம்ம பயன்படுத்தல.
அதை எல்லாமே வந்து பயன்படுத்தக்கூடிய தலைமை வந்து ஒரு பயனான ஆள் இல்ல. ஒரு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சு அவனை கூப்பிட்டு அவனுக்கு பயிற்சி கொடுக்க நம்ம மறந்துட்டோம். அவன் மறந்து கூட்டமா அல்ல பயிற்சி கொடுக்குற மாதிரி ஆட்கள் நம்ம அங்க வைக்கல. அவன் சொந்த காசு போட்டு மொபைல் வாங்கி ரீசார்ஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கான், பதிவு போட ரெடியா இருக்கான். ஆனா அவனுக்கு வந்து போதுமான அறிவு இல்லை. இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் மிகவும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். நான் சாகிறதுக்குள்ள தமிழ் தேசியம் இந்த நாட்டை ஆளணும், தமிழ் தேசியம் இந்த மண்ணில இருக்கணும், பார்த்துட்டு தான் நம்ம சாகணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு எனக்கு இருந்துச்சு. நம்மளோட செயல்பாட்டு வரைவெல்லாம் செயல்படுத்துகிற ஒரு காலத்தை என்னுடைய காலத்திலே பார்த்துட்டு நம்ம கண்ணு மூடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன நடக்குதுன்னா, இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அது நடக்குமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம காலத்திலேயே அது நடக்காம போயிடும் போல இருக்கு. இந்த அளவுக்கு வந்து ரசிக மனப்பான்மையில இந்த அளவுக்கு வந்து பொய்யை நம்புகிற கூட்டமா இருக்காங்களே, இவங்க எல்லாம் எப்படி தெரிஞ்சு வருவாங்க? அப்ப நம்ம காலத்துல நடக்காதா? ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரி வந்து ஒரு பெருந்தன்மை எனக்கெல்லாம் கிடையாது. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நான் ஜெயிக்காட்டி என்ன, என் புள்ள வந்து ஜெயிக்கட்டும், என் வந்து பேரன் வந்து ஜெயிக்கட்டும், அவங்க வந்து என் கொள்கை ஜெயிப்பாங்கன்னு சொல்றாரு. எனக்கு அந்த பெருந்தன்மை இல்லை, ஒரு பேராசை. என் காலத்திலே பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. வந்திருக்கிற பின்னடைவு, மக்கள் மனதில் இருக்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை, ரசிக மனப்பான்மை, கோடிகளை கொட்டி செலவு செய்கிற ஒரு இழிவான அரசியல், ஒரு இழிவான ஐடி விங்கினுடைய செயல், அவதூறு பரப்புறது, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ, எப்ப இந்த மக்கள் வந்து இது பண்ணுவாங்களோ அப்படின்னு தெரியல. சரி, என்னமோ கடைக்கு போய் பண்ணிட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு போக முடியல. நம்ம காலத்திலேயே அதை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அது நம்ம ஏதாவது போய் ஒரு கருத்தை நம்மளுடைய பொறுப்பாளர்கிட்டயே போய் சொன்னோம்னா அதை வந்து அவங்க பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப காலமா இந்த கட்சியில இருக்கிறாங்க, நிறைய திறமசாலிகள் இருக்காங்க, நிறைய பணங்களை கட்சிக்காக செலவு பண்ணிருக்காங்க. அவங்களோட ஒப்பிடும்போது நம்ம வந்து ஒரு சாதாரண ஆள் தான், இல்லைன்னா சொல்ல. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு போய் சொன்னோம்னா சரி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அது மேலிடத்துக்கு போகுதான்னு தெரியல. இதை நான் பொது பாக்குறவங்க கிட்டே நான் ஒப்படைக்கிறேன். இது நல்லது கெட்டது நீங்களே ஆராய்ச்சி பார்த்து, தப்பாதான் எனக்கு திட்டுங்க, உங்களை கருத்துக்களை சொல்லுங்க, நல்லதை எடுத்துக்குங்க, நல்லதா இருந்தா ஷேர் பண்ணுங்க, பலர் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேருக்கு இந்த கருத்து போனாதான் இது விவாதிக்கப்படும். உங்களை கருத்துக்களை சொல்லுங்க, தப்பா இருந்தா நான் திருத்திக்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கிறேன். நன்றி.